நம்ம பக்கத்து ஊரில் இந்த மாதிரி சந்தை இருக்குன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். சரி, அந்த சந்தைக்கு என்னென்ன வருது சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பைக் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு சந்தை உள்ள நடக்க ஆரம்பித்தோம். இந்த சந்தை எப்போயுமே சண்டையில் தான் போடுவாங்க. என்ட்ரன்ஸில் நிறைய கடை இருந்தது. சந்தைனாவே எல்லாம் பொதுவாக ஆடு மாடு அதுக்கப்புறம் காய்கறி ஏதாவது இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த சந்தையில் சண்டை சேவல் எல்லாம் விற்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அப்படி என்ன தான் சேவல் இருக்குது சொல்லிட்டு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனோம். என்ட்ரன்ஸில் நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் கிண்ணி கோழிலாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. சைடில் அந்த கத்தி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சந்தையில் அந்த சண்டைக்கோழி விற்கிறதுக்காக தனியாக ஒரு இடமே இருந்தது. அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு பார்த்தா அந்த சந்தையில் எக்கச்சக்கமான சண்டைமான சேவலை அவங்கவுங்க வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அங்கேயே நிறைய பேர் விற்றாங்க வாங்கினாங்க. தெரிஞ்ச ஒரு அண்ணன் சேவல் விற்க வந்திருந்தார். பார்த்து பேசிட்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். இன்னும் என்ன சேவலில் நான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த சந்தையில் வாங்கி அங்கேயே சண்டை பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக சந்தையை சுற்றி பார்த்துட்டு சேவல் எதுவும் செட் ஆகாதனால அங்கேருந்த ஒரு கடையில் ஊட்டி ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு. சரி, பசிக்குது சொல்லிட்டு அந்த ஊட்டி ஆப்பிள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்த